அங்கே இருக்கும்போது கரெக்டாக சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு எங்கள் அப்பாட்டிருந்து ஃபோன் வரும். ஏம்மா சாப்பிட என்ன வேணும் உனக்கு? கட்லெட்டு, வடபாவு, வடன் லிஸ்ட்டு ஏகப்பட்டது. ஒரு நாள் மூடுக்கு ஏத்தாப்புல சொன்னாலும் மாறாத ஒரு ஐட்டம் ரோடு சைடு காளான். இருக்கிற 10 நாள் அதை சாப்பிட்ட வண்ணமாக தான் இருக்கும். அதனாலேயே அதை இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லி பண்ணும்போது தான் எனக்கு ஒரே யோசனை, போடுறது பூரா கோசை ஆனால் பேர் மட்டும் காளான்னு வச்சுருக்காங்களேன்னு. நமக்கு அது தேவையான்னு சொல்லிட்டு சரி பொரிச்சு எடுப்போன்னு பார்த்தா அந்த கடை கண்ணாடியில் அப்படியே சிவப்பு கலரில் வச்சுருப்பாங்க. அதை மட்டும் தருவாங்களான்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ஏதோ ப்ரௌன் ஷீட் கவர் மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. காளான் பண்ணக்குள்ளேயே ஒரு லாரி உள்ளே தள்ளியிருப்பேன். சரி அடுத்து மசாலா பண்ணலான்னா தக்காளி அரைக்க கரண்ட் இல்லை. சரி தக்காளி கம்மியாக தான் இருந்துச்சு. ஆகியால் சாஸை ஊற்றி இந்த பொரிச்சதை உள்ளே போட்டு வேகமாக பண்ணிக்கிட்டு ஏன்னா பண்ணுறதுக்குள்ளேயே அந்த பொரிச்சதை முடிச்சிருவோமோன்னு பயம். அதனால் டக்குன்னு பண்ணி பார்க்க அங்கே உள்ள வெங்காயம் தனித்தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வதங்கவே இல்லை. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இறக்கி இந்த கான் மேலே போடுவாங்கல்ல, ஏன்ட்டது இல்லை, அதனால லேஸ் மேலே தூக்கி போட்டு சாப்பிட்டா ரோடு சைடு காளான் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கோசு வெங்காயம் எல்லாத்தையும் உரண்டா பெருசுக்கு வெட்டி வச்சா எப்படி கடையில் இருக்கிற மாதிரி வரும்? வராது. அப்படி தான், எனக்கும் வரல.